கரூர்ல 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் போட்டோ ஷூட் வீடியோ வெளியிட்டிருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருக்காரு. இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவுல, கரூர் சென்று உயிரிழந்தோருக்கு அஞ்சலி செலுத்தி சிகிச்சை பெறுவோருக்கு ஆறுதல் கூறியதாகவும், பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தபோது எந்தவித அரசியலுக்கும் இடமின்றி மக்களின் உணர்வாக தனது கருத்துக்களை தெரிவித்ததாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதற்கெல்லாம் உரிய பதில் அளிக்காமல் சமூக வலைதளங்கள்ல அவதூறு பரவுகிறதுனோ முதல்வர் கூறுகிறார்னோ, தமிழ்நாடு மாணவர் சங்கம் என்ற பெயர்ல போஸ்டர் ஒட்டி கொண்டு இருக்கிறாங்களே, அந்த அவதூறா காவல்துறை பிரச்சாரம் செய்ய ஒதுக்கிய இடத்துல உள்ள குளறுபடிகள், திமுகவின் வழக்கமான ஆம்புலன்ஸ் அரசியல், தடியடி நடந்த காட்சிகள், அதை பற்றி பொதுமக்கள் பேசுவது, இவையெல்லாம் வதந்தியா என எடப்பாடி பழனிசாமி சராமாரியா கேள்வி எழுப்பியிருக்காரு. பொறுப்போடு நடந்து கொள்வது என்றால் என்ன? உங்கள் அமைச்சர் ஒருவர் அழுவது போல் நடிக்க தெரியாமல் மாட்டிக்கொண்டாரே, அதுவா? அல்லது உங்கள் மகனும் துணை முதல்வருமான உதயநிதி கரூர் வந்து சம்பிரதாயத்திற்கு போட்டோ ஷூட் எடுத்த கையோடு துபாய்க்கு பறந்து சென்று விட்டாரே, அதுவா என எடப்பாடி பழனிசாமி வினவியிருக்கார். கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராய மரணங்கள் நிகழ்ந்தபோது கலங்காத கண்களா இப்போது கலங்குகிறது. சென்னை ஏர் ஷோவை நீங்கள் குடும்பத்துடன் உட்கார்ந்து கண்டு களித்த போது கூட்ட நெரிசலில் சிக்கி 5 பேர் உயிரிழந்தார்களே, அப்போது மட்டும் வீட்டிலேயே இருக்க முடிந்ததா? யாரை ஏமாற்ற பார்க்கிறீர்கள் என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காரு. எதிர்க்கட்சிகள் யாரும் இதுவரை எந்த அரசியலும் செய்யவில்லை. ஆனா உங்களின் இந்த வீடியோ தான் பல அரசியல் சந்தேகங்களை ஏற்படுத்துகிறதுன்னு குறிப்பிட்ட அவர், ஒரு நபர் விசாரணை ஆணையம் ஒருதலைபட்சமாக அரசின் தவறுகளை மூடி மறைக்கும் கண்துடைப்பு ஆணையம் என்பதை காட்டுகிறதுனும் குற்றம் சாட்டியிருக்காரு. கரூர் துயரத்திற்கான உரிய நீதி கிடைக்க சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும்னு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்கார்.